கேட்குறேன், எவ்வளோ பேர் ஏற்றுக்கிட்டாங்களே? ஒன்றும் இல்லை, ஒரு சிட்டிங் எம்பிக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்றது தான் பொதுவான மரபு. ரவீந்திரநாத் கொடுக்கலையே பாஜக, ஏன் மறுத்தாங்க? ஒருத்த காரணம், தாமரையில் நிற்கலை அப்படின்னு. தாமரையில் நிற்க மறுத்தார் ஓபிஎஸ். அதை நம்ம மறுத்தக்கூடாது. ஓபிஎஸ்ஸோ டிடிவியோ தாமரை சின்னத்தில் மறுத்தாங்க. நாங்கள் எங்களுடைய சின்ன அப்போ தங்களுடைய தனித்த அரசியலை விட்டுத்தர தயாராக இல்லாதவங்க தான் இன்னைக்கு தங்களுடைய தனித்த அரசியலை காப்பாற்றிக்க அதே காரணத்துக்காக திமுக கூட்டணிக்கு வராங்க. அதான் கவனிக்கணும். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற அரசியல் எனக்கு புரியுது. பவர் பாலிடிக்ஸில் இது ரொம்ப பார்க்க முடியாது, இது கெயின் தான் ஆகும்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு பார்வை வந்து திமுகவை பற்றி எதிர்கட்சிக்காரர்கள் இல்லை, பொதுவான பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ் வைக்கிற விஷயம், ராமநாதபுரத்தில் அதிமுகவின் அடையாளங்கிறது அன்வர் ராஜா. எம்ஜிஆர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாதமாக இருந்தபோது அரசை நிர்வகிக்க அமைக்கப்பட்ட குழுவில் இருந்தவர் அன்வர் ராஜா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுகவில் இருக்கிறாரு. ஓஎஸ் தோட்டத்துக்குள்ள அதிமுக அலுவலகத்துக்குள்ள எவனாவது வந்தால் கையை விட்டுவேன்னு சொன்னவர் நம்ம டி நகர் கலைராஜன். ஆமாம், அவர் இன்னைக்கு திமுக இருக்காரு. ஜெயலலிதா அம்மையாருக்காண்டி என் தொகுதியை நான் விட்டுத்தரேன்னு சொன்னவர் வந்து தங்க தமிழ்செல்வன். ஆமாம், அவர் இன்னைக்கு திமுகவில் இருக்கிறாரு. தனக்கு பிடித்த வைணவ அடையாளங்கள் உடையவர்களை முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஜெயலலிதான்னு சொன்னப்ப ரொம்ப முக்கியமா இருந்தவர் செந்தில் பாலாஜி. அவங்க அந்த வைணவ அடையாளமா திருமால் அந்த மாதிரி பார்ப்பாங்களாம். அந்த வடிப்பிலையும் பிடிக்கும், வேற மாதிரியும் பிடிக்கும்னு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ரொம்ப பாசமா. அந்த அதிமுகவின் அடையாளம், சசிகலாவின் அடையாளம், டிடிவியின் செல்லப்பிள்ளைங்கிற இவ்வளவு பேர் இருந்த செந்தில் பாலாஜி இன்னைக்கு திமுகவினுடைய மேற்கு மண்டலத்தின் தவிர்க்க முடியாத ஆளுமையாக மாறி இருக்கிறார். சேகர் பாபு எல்லாருக்கும் தெரியும், மிகப்பெரிய ஜெயலலிதா ரசிகராக அறியப்பட்டவர். அவர் இன்னைக்கு சென்னையினுடைய திமுக அடையாளமாக இருக்கிறார். இது எப்படி பாக்குறீங்க? அப்புறம் சாத்தூர் ராமச்சந்திரன் முன்னாடியே வந்துட்டாரு, ஏவாவேலு, ரகுபதி, முத்துச்சாமி அதிமுக. முத்துச்சாமி தான் பெரிய எம்ஜிஆர். ஆமா, ஈரோட்ல அவங்களுக்கு என்ன சொல்றா, செங்கோட்டையின் திமுக வராதுக்கே முத்துச்சாமி தான் காரணங்கிறாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சண்டையில தான் ஏடிஎம்கேல அவங்க ரெண்டு பேருக்கும் பாலிடிக்ஸ் ஆச்சுனாங்க. அப்ப கிட்டத்தட்ட ஒரு அதிமுகவினுடைய முகங்கள், ஆளுமைகள் எல்லோருமே வந்துட்டாங்க. ஆனாலும் ஓபிஎஸ் வரும்போது மட்டும் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, மற்றவங்க என்னதான் இருந்தாலும் செகண்ட் கிரேடு தான், இவர் அதிமுகவில் ஒரு முதலமைச்சராக இருந்தவர், என்ன இருந்தாலும் நம்பர் 1ங்கிற இடத்துக்கு இருந்தவர், எடப்பாடியை வந்து என்ன இருந்தாலும் மிரட்டியவர். ஸோ ஒரு நம்பர் 1 இவர் வர்றதுங்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை வைக்கிறாங்களே, அது எப்படி பாக்குறீங்க? ஏற்பட்ட ஒரு நிலையில இருந்தவரை பந்தாடி தூக்கி அந்த இடத்துல நிறுத்திச்சு பாஜக. சுயமரியாதை பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தானே, சுயமரியாதை விட்டு தர தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வெளில வந்தார்.